வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் தெரியுமே, ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுக போய் இணைஞ்சிட்டாருன்னு தான் நீங்க நினைக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஏன் இணைஞ்சாரு, அதுக்கு பின்னணி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சொன்னீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. அதனாலதான் ஒரு விஷயத்த சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக செயலாளர், அதாவது அதிமுகவுக்கு கர்நாடக செயலாளர் புகழேந்தின்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து புரட்சி அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து அண்ணா எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சசிகலா ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாங்க. டிடிவி தினகரன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடியே சசிகலா ஜெயலலிதா அம்மாவோட வாரிசுன்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர்கள் இப்போ ஒரு 50 கட்சி இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுடைய கிளை கட்சி ஒரு 50 கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 கட்சியிலையும் அமைச்சர்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க, ஆனா கட்சிகள் அதிகமா இருக்கு. அது போல நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு தான் இருக்கிறேன். என்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்த சேர்த்துக்கிட்டு நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நம்ம கட்சியில சேர்றவங்க எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கட்சி பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய கட்சியோட போய் கூட்டணி வச்சு ஒரு சீட்டாவது வாங்கி அந்த ஜெயிச்சு நம்மளுக்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இல்லையா? வேணுங்கிறவங்க வாங்க, வேண்டாங்கிறவங்க விட்டுருங்க. நம்ம ஒரு பெரிய தொகையா வாங்கி நம்ம சமமா பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கட்சியாவது ஒன்றாவது அப்புறமேல மண்ணை போட்டு மூடிட்டு அப்புறம் அவங்க கட்சியிலேயே நம்ம போட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்டேயே போட்டி போட்டுக்கிட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்குப்பா, கண்டுக்கங்க. சரி, ஓகே. ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி நம்ம சொல்லணும்னு சொல்ல பாத்தீங்களா, அதை சொல்றேன். ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி திமுக போய் ஜாயின் பண்ணாரு. திமுக ஜாயின் பண்ண உடனே இங்க போலான்னு பார்த்தாரு. அதிமுக வந்து தயவு செய்து யாரை வேணாலும் சேர்த்திக்குவேன், இந்த சசிகலாவையும் ஓபிஎஸ் மட்டும் நான் சேர்த்திக்க மாட்டேன், 2 பேரும் பச்சை துறைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அடிச்சு முடிக்கிட்டார். சரி, ஓகே, கிடக்குது கழுதப்போ, நீ வேண்டான்ட்டியா விடு, நான் வந்து தனியா நின்று பார்க்கறேன்னு பார்த்தாரு. அதுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூட இருந்த ஆதரவாளர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நீ வேற பக்கம் எங்கேயும் போய் சேர மாட்ட, நான் உன்னை நம்பிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா வர்ற எலெக்ஷனை தாண்டி தான் நீ ஏதோ ஒரு பக்கம் அறிவிப்பியாட்டுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கலண்டாங்க. கலண்டோன்னு தலைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ, நம்ம எல்லாரும் போயிட்டாங்களாட்டிருக்கே, நம்ம மட்டும் சிங்கிளா என்னடா பண்றது, நம்ம தனியா இருந்தோம்னா எவனும் மதிக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, சரி தாவேக்காவில் தாவலாமான்னு பார்த்துருக்காரு. தாவேக்காவில் தாவறதுக்கு எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, இவங்க நம்பி போய் கடைசியில சின்ன குழந்தைங்க முட்டாய் வாங்கின கதையை ஆகிப்போச்சுன்னா என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, சண்டைக்காரங்காலில் உழுவுறத விட சாட்சிக்காரங்காலில் உழுவுறத விட சண்டைக்காரங்காலில் உழுவுறது நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்ணாருன்னா சண்டைக்காரங்காலிலே போய் இருந்துட்டார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, நான் ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தாவோ, அம்மா கட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ வேற மாதிரி பேசியிருந்தாவோ எல்லாத்தையும் நீங்க சமரசமா மறந்துடுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண மப்பான்னு கவுடுமணி எடுத்து சொன்ன மாதிரி நீங்க அதை மறந்துட்டு நீங்க சேர்த்திக்கணும்னு சொல்லி போன் பண்ணி கேட்டிருக்காரு இன்னொரு அமைச்சர் மூலியமா. சரி, ஓகே வாப்பா, எனக்கு தான் இங்க அதாவது வந்து திமுகனுடைய ஒரு நிலைப்பாடு என்ன தெரியுமா, நான் போன வீடியோவிலேயே சொன்னேன். திமுக நிலைப்பாடு அதாவது ஒரு எதிரியை வந்து அவங்க வந்து அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எதிரியை அணைச்சிக்குவாங்க. அணைச்சிக்கிட்டு தான் கிட்ட வச்சுக்கிட்டதை அவனை அழிப்பாங்க. அதுதான் வந்து திமுகனுடைய பிளஸ். அதே போலதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னீர், நீங்க நேரா புறப்பட்டு வந்துருங்க, நம்ம ஆபீஸில் இருக்கு தண்ணீர்ன்னு இருக்காருங்க. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா நேரா போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு சமரசம் ஆயிட்டார். அவர் சமரசமானது இப்ப மேட்ரு கிடையாது, அதை சொல்ல வரல. நான் சொல்ல வந்த விஷயம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, சமரசம் ஆயினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நிறுத்துறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முறைப்படி இணைப்பு நடத்த போறாரு. இதாவது திமுகவோட வந்து முறைப்படி இணைப்பு நடத்தணும், அப்பதான் வந்து திமுக நானும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு சொல்லி இந்த எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஓட்டை வந்து குறிவைக்கிறார். யாரோட ஓட்டை? முக்குளத்தோருடைய ஓட்டை வந்து குறிவைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு வந்து இது பண்றாங்க. அதாவது வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்குளத்தோர் ஓட்டுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டை எந்த மாதிரி பிரிக்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது
சிவரக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மீட்டிங் போட போறாரு. சிவரக்கோட்டைங்கிற மீட்டிங் போட போறாருன்னா அங்க எதுக்கு அங்க போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் தான் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அங்க இருக்காரு. அந்த உதயகுமாரை வந்து பேஸ் பண்ணி, அதாவது வந்து நீயா நானா பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேஸ் பண்ணி போட போறாரு. இப்ப அந்த ஓட்டை எப்படியாவது ஒண்ணு வாங்கிட்டோம்னா, அந்த முக்குளத்தூர் ஓட்டை எப்படியாவது ஒண்ணு வாங்கிட்டோம்னா, அந்த ஓட்டு வந்து கேதர் பண்ணி நான் என் பின்னாடி பாரு எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டை காட்டணும்ல. சும்மா நம்ம போய் நான் ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் எனக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, என்னை சேர்த்திக்க அப்படின்னு சொன்னா வாய்ச்சாவடலுக்கெல்லாம் இங்கே யாரும் காரணம் இல்லை. கெப்பாசிட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தூர் ஓட்ட பூரா அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் தேதி ஒரு செமையான ஒரு மாநாடு மாதிரி நடத்தி தாங்கிட்டு இருக்கிற அந்த ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் திமுகவில் இணைக்க போறாரு. திமுகவில் இணைச்சோடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இணைக்க போறாரு. இணைச்ச உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ உனக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கா, என்னப்பா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஐயா ஐடியா பண்ணணும். அது போக உதயகுமாரனுடைய அந்த ஏரியாவில் நடத்துறதுனால அவருக்கு வந்து உதயகுமாரை விட ஓபிஎஸ் அவர்கள் தான் இங்க செல்வாக்கு அதிகம் அப்படின்னு காட்டுறதுக்காகவும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் ஓட்டு பூரா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு 4 பேர்த்துக்கு தெரிவிக்கிறதுக்காகவும், இந்த அதிமுகவை எப்படியோ ஒன்று பழி வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ண போற 7ஆம் தேதி என்ன பண்ண போறோன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கை வந்து சிவரக்கோட்டையில வச்சிருக்காரு. சரி ஓகே, அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்து நீங்க அதிமுகவை பழி வாங்கணும் அப்படிங்கறத கூட நான் ஏத்துக்கிறேன். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற கட்சிக்கு வந்து அது உண்மையாக தான் இருக்கணும். அப்படிதான் நியாயம், அதுதான் வந்து நீதி. எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கரண்ட்ல என்ன கட்சியில் இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு வந்து நம்ம நியாயத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிதான் இருக்கணும், அதுதான் கரெக்ட். ஆனா இருந்தாலும் இப்ப இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை கவனிங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அதிமுகவில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து இதுல இணைகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இல்லடா துணை முதல்வர் போஸ்ட் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. துணை முதல்வர் வந்து யாரு போனாலும் தரமாட்டாங்க. அதாவது வந்து நாளைக்கு விஜயே வந்து கேட்டா கூட, ராகுல் காந்தியே இறங்கி வந்து எனக்கு துணை முதல்வர் பதவி வேணும்னு சொல்லி கேட்டா கூட திமுகவில் கிடைக்காது, வேற கட்சியில கூட கிடைக்கும், திமுகவில் கண்டிப்பா கிடைக்காது. அதே மாதிரிதான் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மோடி அவர்களே இறங்கி வந்து திமுக வந்து ஹரஹே பரஹே நான் திமுகவில் துணை முதல்வர் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னா கூட அந்த வகையில் ஏது மகளை தவிர வேற யாருக்கோ அது பதவி கிடையாது, அதை மட்டும் உறுதியா நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய பெயரனால இட்பட் உதயநிதி அவருக்கு தான் துணை முதல்வர் பதவி ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல பாரு. ஏன்னா அது வந்து பரம்பரை சொத்து, அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் தரவும் மாட்டாங்க. கேக்குன்னு நினைச்சாலே அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இல்லைங்கன்றுவாங்க. ஓகேவா, அதுதான் அவங்க நிலைப்பாடு, அது வேற. அடுத்து வந்து இப்ப என்ன எதுக்காக ஓபிஎஸ் அங்க போயிருக்காரு, என்ன டீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நீங்க யோசிக்கிறீங்க. அந்த சொல்றதுக்கு தான் மெயினான முக்கியம் வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர், அதாவது வந்து ஆளுநர் பதவி வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேர்தலை நான் ஜெயிச்சா நீ தாப்பா ஆளுநர் நீ தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி விட்டுருக்குறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ராஜ்யசபா சீட் ஒன்று தரேன், நீங்க நில்லுங்க. இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு சீட் வந்து தேமுதிகவுக்கு கொடுத்தாச்சு, இன்னொரு சீட் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தாச்சு, இன்னும் 2 இருக்கு. ஒன்னு வந்து இவருக்கு கொடுத்துடலாம், இவருக்கு ஓபிஎஸ் கொடுத்துடலாம், பலத்தை காட்டினாருன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இதுலயே இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா, மகனுக்கு வந்து உதயநிதிக்கு வந்து துணையா இருக்கிற மாதிரி, அதாவது வந்து உதயநிதி வந்து இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாரு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் ஆயிட்டாரு. அவர் மகளிர்னுடைய இளைஞர்களுடைய தலைவரா இருக்காரு, இளைஞர் அணி தலைவரா இருக்காரு. அந்த இளைஞர் அணியில துணை தலைவரா வந்து ரவீந்திரநாத், அதாவது ரவீந்திரநாத் தான் யாருன்னு குழம்பிடாதீங்க, ஓபிஎஸ் அவங்க பையன், அவரை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுதான் வந்து ஓபிஎஸ் வந்து அங்க சேர்ந்ததுக்கான நிலைப்பாடு. உங்களுக்கு இங்கே எந்த விதமான ஒரு அவமரியாதையோ ஒரு தரைக்குறைவான பேச்சோ எதுவுமே திமுக உங்களுக்கு இருக்காது. தாராளமா வந்து சேருங்க. ஒன்னு ஆளுநர் தரோம், இல்லைன்னா ராஜ்யசபா தரோம், அல்லது பையனுக்கு வந்து துணை இளைஞர் அணியில வந்து கொடுக்குறோம்
பதவி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஏதாவது ஒரு வந்து உங்களுக்கும் உங்க பையனை வந்து திமுக சேஃபா பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடண்டான ஒரு சத்தியம் பண்ணி தான் ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவரும் வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் இணைச்சு வச்சது யாருன்னு சொன்னா நீங்க அப்படி கிருகிருன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அது இன்னைக்கு உடைக்க கூடாது. எலெக்ஷன் எல்லாம் முடியட்டும். அன்னைக்கு நான் சொல்றேன், உண்மையில அதுக்குள்ள நீங்க மயக்க மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. சாரி, மயக்கம் தெளிகிற மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல போற காரியம் பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.